இன்றைக்கி நாம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோ கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினா போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்யலாம் அப்படிங்கிறலாம் ரொம்ப துல்லியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஒரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்மராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தம் பெற்றிருக்கு. 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசி போகிறாரு. பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்காரு. புத்திகாரகன் புதன் சிம்மத்தில் இருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசியில இருந்து 19ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், இந்த ராசி மாற்றங்கள், இந்த வக்ரம், இது எல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனியினுடைய ஆதிக்கத்திலேயே இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, நல்லா இருக்குமா, எப்போதுமே தானே சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சில பேர் கேட்பாங்க. ஆனால் மற்ற ஜோசியர் மாதிரி நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சும்மா முகத்துக்காக பேசுகிறதில்ல, ஆறுதலுக்காக பேசுகிறதில்ல, ஆறுதலுக்காகவும் பேசுறது கிடையாது. நல்லா இல்லை அப்படின்னா நல்லாலன்னு சொல்லிடுவோம். நீங்கள் கடந்த வீடியோக்கெல்லாம் நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மீன ராசிக்கு சுமார் அப்படின்னா சுமார், நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் சரியாகவே சொல்லியிருப்போம். சரிங்களா? சரி, எந்த அடிப்படையில் இந்த ஒரு மாதம் நல்லாயிருக்கு ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜென்மத்தில் ராகுவை கொலை கொடுப்பான் பிள்ளை 7ல் கேது, அதாவது இந்த மனைவி கணவன், அதாவது வாழ்க்கையை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம், 7ல் சனி, இத்தனையும் சேர்த்து வாழ்க்கையை பாடாப்படுத்தி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நம்பாத அளவுக்கு மனநிலை அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருப்பீங்க. அந்த அளவுக்கு கெடு பலன்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு கடந்த காலகட்டத்தில் பார்த்துருப்போம். ஏகப்பட்ட ஒரு விரைய செலவு, வைத்திய செலவு அப்படிங்கிறது பண்ணி மாளாது. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, தாயாருக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்த்தேன், தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்த்தேன், எல்லாத்துக்கும் உழைச்சி பார்த்து கடைசியில் எனக்கும் உடம்பு சரியாமல் வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமையாக ஆகி போச்சு ஜோசியரை அப்படிங்கிற மனநிலையோடு தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வருவீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சனியை பார்க்குறாரு. பகை கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் வைத்திய செலவுகளை நமக்கு கொடுக்கும். இருந்தாலும் 6க்கு அதிபதி 12 பார்க்குறாரு அப்படிங்கும்போது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் ஓரளவுக்கு இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற குறைபாடுகள் எல்லாமே சரியாகிடும். பரவாயில்ல, ஒரு 10 ரூபா செலவானாலும் சீக்கிரம் பார்த்துருவோம். இது முத்தி போயிருந்தது அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் 5 லட்சம் 2 லட்சம்னு யார் எடுக்கிறது, 7,000 2,000 போச்சு, தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி மனசை தேர்த்திக்கலாம்.
சரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல எரிஞ்சு விழுறானுங்க, அதிக வேலை வாங்குறானுங்க, நல்லது ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, கூட உள்ளவங்கலாம் சரியில்லை, இருந்த நிலைமையில் சரி வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்லது ஒரு புது வேலை அப்படிங்கிறது உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த வேலை அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். அதோட இந்த ஒரு மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நீசமாகி ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கார். அதாவது ராசியதிபதி குரு பகவானுக்கு பகை கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிரன் பலவீனம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது. 19 தேதி வரைக்கும் ஒரு பலவீனத்தில் தான் இருக்கார். அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகள்லையுமே வெற்றி கிடைக்கும். ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது புலப்படும். எந்த ஒரு விஷயத்துலையுமே மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஆஃபீஸாக சக ஊழியர்களுடைய ஒரு அனுசரணை, ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோமா வாடிக்கையாளர்களுடைய ஒரு அனுகிரகம், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். புது புது வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. வாடிக்கையாளர்களுக்காக புது புது திட்டங்கள் அப்படிங்கிறத அறிவித்து வியாபாரத்தில் புது நுணுக்கங்களை இது பண்ணி வாடிக்கையாளர்களை கவருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இருக்குது. 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் வந்துட்டு துலாம் ராசிக்கு போயிடுவார். அதாவது அஷ்டமத்தில் சுக்கிரன் போகிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த சுக்கிர பகவான் அஷ்டமத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறது நல்லது கிடையாது. என்னது ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வகை கிரகமாக இருந்தாலும் கூட 8க்கு சுக்கிரன் போனார் அப்படின்னா அந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க, கோழி வளர்க்குறவங்க, பண்ண தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு ஆடு மாடுக்கு ஒரு தொற்று வியாதி வந்து போகுது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, ஏதோ ஒரு தொற்று வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை வகையில் கொஞ்சம் நஷ்டம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் கால்நடையோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போதைக்கு விற்றுட்டு காசை வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும்போது வாங்கிக்க போண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது வந்துட்டு ஒரு 19ஆம் தேதிக்கு மேலே அதை செய்யணும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய்ப்புகள் அப்படிங்கிறது கை நழுவி போகலாம். ஒரு வாய்ப்பு நம்ம கைக்கு வர மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் தட்டிட்டு போயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் சின்னதொரு வாய்ப்புகள் வந்தாலும் பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பெரிய வாய்ப்பு ஒன்று வருது அப்படிங்கிறதுக்காக சின்னதை விட்டுட்டு அப்புறம் உள்ளதும் போச்சா நொல்லக்கணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கக்கூடாது. அதோட மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்கார், 6ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படிங்கிறது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது தான். உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம தான் சீனியரு, நம்ம தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளை விட அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவன்லாம் நான் சம்பளம் நிறையா வாங்குகிறான், நம்ம கம்மியாக இருக்கே, நம்மளை விட நம்ம தான் அதிகமாக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருந்தவங்களுக்கு அந்த சம்பள உயர்வோட ஒரு இடம் மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இடம் மாறுதல் கிடைக்கக்கூடியதும் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாக இருக்கும். தொலைதூரத்தில் வேலை பார்த்தவங்க, குடும்பத்தை பிரிஞ்சு வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாமே குடும்பத்தோடு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ ஒரு 10 ரூபா சம்பளம் வாங்கி கூடுதலாக கொடுக்காட்டியும் பரவாயில்லடா, நல்லதொரு இடமா இருந்தல் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடு, ஒரு பிள்ளைக்குட்டியோட ஒரு சந்தோஷமாக இருக்க முடியலை, வீட்டில் ஒரு நல்லதொரு சோறு திங்க முடியல, கடையில் கண்டதை தின்னுட்டு உடம்பு கெட்டு போனதான் மிச்சம், இப்போ குடும்பத்தோட வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு மாதல் கிடைச்சா வந்துடுங்க. சில பேருக்கு குடும்ப உறவுகளோட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தொலைதூரத்துக்கு மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் நல்லது தான். 7.5 சனி காலகட்டத்தில் நாம் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல பாதி 7.5 சனியுடைய வீரியம் அப்படிங்கிறதே அடிபட்டு போயிடும். அதுவும் கூட ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிறதுனால ஏற்றுக்கலாம். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் பகவான் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டுக்கு போகிறாரு. 7க்கு புதன் போகிறாரு அப்படின்னாலே மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மனைவி படிச்சிருக்காங்க, ஒரு வேலைக்கு போகணும் ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி செய்யலாமா ஜோசியர் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஒரு அதிகாரியை பார்க்குறேன், அரசியல்வாதியை பார்க்குறேன், ஒரு வேலைக்கு முயற்சி செய்யலாம்னா செய்யலாம். மனைவி வீட்டிலே சும்மா இருக்காங்க, வீட்டில் தொழில் பண்ணுறேன் அப்படி சொன்னாலும் சின்னதாக ஒரு முதலீடு அப்படிங்கிறத போட்டு பண்ணுங்கள். பெரிய அளவில் வேண்டுதல்ல சின்ன அளவில் ஒரு முதலீடு அப்படிங்கிறத போட்டு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம். அதனால் உதவி வருமானம் அப்படிங்கிறது பெருகும். பிள்ளைகளுடைய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு புதன் வந்துட்டு உங்களுக்கு நல்லது செய்கிறது தான் போகிறாரு. அந்த மாதிரி மாதம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது வெற்றிக்குரிய செய்திகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது வாழ்க்கையோட லட்சியம் அப்படி சொல்லிட்டு சில இதை வச்சுருப்பீங்க, அதெல்லாம் 7 சனி காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது, ஆனால் நடக்கும். முக்கியமாக குறிப்பாக சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஒரு பிளாட் ஒன்று வாங்கி போடலாம். சொந்த வீட்டுக்கு உண்டான ஒரு முதல் படிக்கல் அப்படிங்கிறத தூக்கி இந்த மாதத்தில் வச்சிடலாம். அப்படி ஒரு யோக அமைப்புங்கிறது இருக்குது. கண்டிப்பாக ஏதோ லோனு போட்டோம் இல்லை ஏதோ ஒரு வகையில் திடீர்னு ஒரு காசு அப்படிங்கிறது வரும். நான் எங்கள் ஜோசியர் செலவைக்க காசு இல்லாமல் இருக்கேன், வீடு கட்டுறது அப்படிங்கிறது இருக்கவங்க கூட ஒரு பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை இல்லை பூர்வீக சொத்து விற்பனையின் மூலமாக பணம் வரும். அதை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஒரு செயல்லையும் நீங்கள் இறங்கலாம். சொந்த வீட்டு யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் இந்த பலவிதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 7 சனி காலகட்டத்தில் இப்படி ஒரு அமைப்பு கிடைக்கிறதே அபூர்வம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் நமக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுப்பாரு. ராத்திரியில் படுத்தா கெட்ட கெட்ட கனவுகள் ஒரு குறிப்பாக யாருக்கும் நம்மளை குச்சை தூக்கிட்டு துரத்துற மாதிரி, ஒரு சண்டை சச்சரவு நடக்கிற மாதிரி, ஒரு பாம்பு வந்துட்டு சர்ப்பம் வந்து தின்ற மாதிரி இப்போல்லாம் கனவு வரும். அது வந்துட்டு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு மன உளைச்சல் ஆக வேண்டியதில்லை. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. மாதத்தில் ஒரு நாள் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். குலதெய்வ ஆலயத்தில் பாம்பு புத்து இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய ஏழை பாலைகளுக்கு, வீடற்றவர்களுக்கு ஒரு போர்வை வாங்கி தானமாக கொடுங்க. இல்லை காலுக்கு செருப்பு வாங்கி தானமாக கொடுங்க. ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது ஒரு சிறந்ததொரு பரிகாரமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். முடிஞ்சவங்க இந்த ஒரு மாதத்தில் திரு நாகேஸ்வரம் போயிட்டு ராகுவையும் கீரை பெருபள்ளம் போயிட்டு கேள்வியும் வணங்கிட்டு வாங்க. மிகச்சிறந்த ஒரு மாதமாக, நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, சொந்த வீடு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.